ஒரு மாணவனின் வறுமை, ஒரு பேராசிரியையின் தனிமை, இந்த இரண்டு வாழ்க்கைகளும் சந்தித்தபோது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரகசியம் பிறந்தது. கல்லூரி வளாகத்தில் அவர் எனக்கு ஒரு பேராசிரியை மட்டுமே. மரியாதையுடன் தலை குனிந்து பேச வேண்டிய உயர்ந்த பதவியில் இருந்தவர். ஆனால் கல்லூரி வாசலை தாண்டிய பிறகு, அவரது வாழ்க்கை முற்றிலும் வேறொரு முகத்தை கொண்டிருந்தது. வெளியில் கம்பீரமாக வாழ்ந்த அந்த பெண்ணின் இதயத்திற்குள் யாரிடமும் சொல்ல முடியாத தனிமையும், அமைதியாக கண்ணீர் சிந்திய பல இரவுகளும் மறைந்து கிடந்தன. நானோ வறுமையுடன் போராடிய ஒரு சாதாரண கல்லூரி மாணவன். கல்வியை விட்டுவிடாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே கனவுக்காக பகலில் வேலை செய்து இரவில் புத்தகம் படித்தவன். பணம் இல்லாததால் பல முறை உணவை கூட தவிர்த்த நாட்கள் இருந்தன. அந்த நிலையில் அவர் என் வாழ்க்கைக்குள் வந்தது ஒரு சாதாரண உதவியாக தோன்றியது. ஆனால் சில சந்திப்புகள் நம் விதியை மாற்றிவிடும். ஒரு சிறிய உதவியிலிருந்து தொடங்கிய அந்த அறிமுகம் நம்பிக்கையாக மாறியது. நம்பிக்கை இருவரும் பகிர்ந்து கொள்ளும் இரகசியங்களாக மாறியது. அந்த இரகசியங்கள் எங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றிய ஒரு உணர்வு பயணமாக வளர்ந்தன. அந்த உறவு சரியா தவறா என்ற கேள்விக்கு இன்று வரை என்னிடம் பதில் இல்லை. ஆனால் அது என் வாழ்க்கையையே என்றென்றும் மாற்றிய ஒரு மறக்க முடியாத அத்தியாயம் என்பது மட்டும் உண்மை. என் 21 வயதின் அந்த வசந்த காலம், கல்லூரி புத்தகங்களுக்கும் பசியின் பிடியில் சுருங்கிய என் வயிற்றுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருந்தது. காலையில் காய்கறி மூட்டைகளை தூக்குவது, மதிய வேளையில் கான்கிரீட் கலவை சுமப்பது, மாலை வேளையில் வகுப்பு தோழர்களுடன் இணைந்து ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடுவது என என் இளமை வியர்வை துளிகளில் கரைந்து கொண்டிருந்தது. என் பெயரும் என் சூழலும் கல்லூரியின் கௌரவ பட்டியலில் ஒருபோதும் இடம்பெற்றதில்லை. ஆனால் அந்த ஒரு நாள், துறை தலைவரின் அறை வாசலில் நான் நின்றிருந்த அந்த நிமிடம் என் விதியை தலைகீழாக மாற்றியது. பேராசிரியை ஜூடித் சோஃபியா, 47 வயதின் மிடுக்கோடும் கண்களில் அடக்க முடியாத தனிமையின் ஏக்கத்தோடும் அவர் என்னை பார்த்தார். கணவரை பிரிந்து வாரிசுகள் வெளிநாட்டில் வசிக்க அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் அவர் ஒரு கைதியான போல வாழ்ந்து கொண்டிருந்தார். என் வறுமையை என் கண்களில் வாசித்த அவர் என்னை வெறும் மாணவனாக பார்க்கவில்லை, தன் தனிமையை போக்க வந்த ஒரு மருந்தாகவே பார்த்தார். அவர் எனக்கு தந்தது வெறும் வீட்டு வேலை அல்ல, என் கல்லூரி கட்டணத்தை செலுத்தும் ஒரு வாழ்வாதாரத்தை. யாரும் அறியாத அந்த இரகசிய ஒப்பந்தம் எங்கள் இருவரையும் ஒரு இழையால் இணைத்தது. நான் அவர் வீட்டிற்குள் நுழையும் போதெல்லாம் வெளியுலகின் இரைச்சல்கள் மௌனமாகி அந்த வீட்டின் குளிர்ந்த அமைதி என்னை ஆட்கொள்ளும். நான் சுத்தம் செய்யும் ஒவ்வொரு இடமும் அவர் பார்வை என்னை பின்தொடரும். ஒவ்வொரு நொடியும் ஒரு விதமான பதற்றத்தையும், அதே சமயம் விவரிக்க முடியாத நெருக்கத்தையும் என்னுள் விதைத்தது. ஒரு நாள் குளிப்பதற்கு அவர் கொடுத்த அனுமதியும், அந்த அறையின் கதவுகள் மூடிய தருணத்தில் அவர் என்னை சந்தித்த அந்த விசித்திரமான சந்திப்பும் எங்கள் எல்லையை தகர்த்தது. நான் நிர்வாணமாக நின்று கொண்டிருந்த அந்த தருணத்தில் வெட்கமோ பயமோ இன்றி அவர் என்னை பார்த்த பார்வையில் ஒரு ஆசானின் கண்டிப்பு இல்லை, மாறாக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் தாகம் இருந்தது. அவர் என் முன்னே வந்து நின்ற அந்த நொடியில் என் கல்லூரி மாணவன் என்ற பின்பம் உடைந்து ஒரு ஆணின் வீரியம்
அவரிடத்தில் மண்டியிட்டது. அந்த அறையின் சுவர்கள் மட்டுமே சாட்சி. நாங்கள் இருவரும் உலகத்தை மறந்து சமூகத்தின் விலங்குகளை தகர்த்து முதல் முறையாக ஒருவருக்கொருவர் சொந்தமானோம். இது ஒரு பேராசிரியரின் அதிகாரத்திற்கும் ஒரு வறிய மாணவனின் வேட்கைக்கும் இடையே நிகழ்ந்த ஒரு இரகசிய போர். அந்த போர் முடிந்து வெற்றியும் தோல்வியும் கலந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொண்ட தருணம் அது. நாட்கள் வாரங்களாகின, வாரங்கள் மாதங்களாக மாறின. எங்கள் உறவு வெறும் உடல் சார்ந்த ஒன்றாக மட்டும் இருக்கவில்லை, அது ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட இரகசிய துணையாக வளர்ந்தது. கல்லூரி வளாகத்தில் நாங்கள் ஒரு பேராசிரியராகவும் மாணவனாகவும் கண்ணியமாக பேசிக்கொண்டாலும் எங்கள் மனங்களுக்குள் ஒரு ஆழமான நெருக்கம் வேரூன்றி இருந்தது. அந்த நள்ளிரவு காய்ச்சல் அவளை தழுவி மரணத்தின் வாசலில் கிடப்பதாக அவள் கதறிய அந்த நள்ளிரவு எங்கள் காதலின் பரிணாமத்தையே மாற்றியது. நான் ஓடிச் சென்று அவளை கவனித்து கொண்ட அந்த 4 நாட்கள் அவளுடைய தனிமையை நான் முழுமையாக துடைத்தேன். மருத்துவமனை வாசலில் ஊசி போடும்போது அவள் என் கைகளை பற்றி கொண்ட விதம் அவளுக்கு நான் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தியது. விடுமுறை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய போது அந்த வீட்டின் அமைதி எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த வீடு ஒரு சொர்க்கமாக மாறியது. மல்லிகை பூவின் மனம் வீசும் அந்த படுக்கை அறையில் பட்டுப்புடவை அணிந்து அவள் ஒரு தேவதையாக காத்திருக்க நான் அவளுடைய அந்தரங்கங்களின் மர்மங்களை தேடிச் சென்றேன். அவள் உச்சமடைந்த அந்த உணர்ச்சி கடல் அவளை நிலைகுலைய வைத்தது. இத்தனை ஆண்டுகள் நான் தேடிய சுகம் இதுதான் ராம், நீ என்னுடையவன் என்று அவள் என் மார்பில் முகம் புதைத்து சொன்ன அந்த வார்த்தைகள் என் செவிகளில் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. வீட்டின் பின்னால் இருந்த அந்த சப்போட்டா மரத்தின் அடியில் நிலவொளி கசியும் அந்த இருண்ட மாலை பொழுதில் அவள் மரத்தை பிடித்து கொண்டு நிற்க நான் அவள் பின்னால் நின்று அவளை தழுவிய அந்த தருணங்கள் இயற்கை மட்டுமே கண்ட அந்த சங்கமம் எந்த திரைப்படத்திலும் வராத ஒரு உண்மையான காவியம். ஆண்மை அடர்த்தியில் அவள் துடித்த துடிப்பு, அவளுடைய அந்த அழகிய உடல், என் மீதான அவள் மோகம் என அனைத்தும் அந்த இருட்டில் கரைந்து போயின. நான் அவள் மேல் ஊடுருவிய போது அவள் காட்டிய அந்த தீவிரமான வேட்கை 47 வயது பெண் என்பதை தகர்த்து ஒரு 25 வயது பெண்ணின் துடிப்பை எனக்கு வழங்கியது. அவள் எனக்கு ஃபீஸ் கட்டிய அந்த சிறு தாள் முதல் நான் அவளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்ற தருணங்கள் வரை அனைத்தும் என் வாழ்வின் மிகச்சிறந்த பாடங்கள். இன்று நான் கல்லூரி முடிந்து வேறொரு பாதையில் பயணித்தாலும் அந்த பேராசிரியையின் வீட்டின் சுவர்கள், அந்த சப்போட்டா மரம், அந்த நில ஒளி இரவு, இவை அனைத்தும் என் நினைவுகளில் ஒரு அழியாத இரகசியமாய் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. யாருக்கும் தெரியாத அந்த உறவு சமூகத்தின் சட்டங்களை மீறி இரு இதயங்களின் தாகத்திற்காக மட்டுமே நிகழ்ந்த ஒரு இரகசிய கொண்டாட்டம். ஆம், அது ஒரு பேராசிரியைக்கும் அவளது மாணவனுக்குமான கதையல்ல. அது இரு ஆன்மாக்கள் தங்களின் ஏகாந்தத்தை தேடி பயணித்த ஒரு இரகசிய காவியம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.